ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, பூண்டு புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூண்டு புளி சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உளுந்து சேர்த்து உளுந்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பூண்டு எடுத்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி நல்லா பெருசாக உள்ள தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறேன். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வதக்கினதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம பூண்டு புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.